அழகும் எழிலும் இயற்கை வளங்களும் நிறைந்து உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் வகையில் சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கிறது. அதுதான் பாபிலோன் நாடு. நம் கதை நாயகனும் நாயகியும் வாழ்ந்த நாடு. செல்வத்தில் திளைத்து வீரத்தில் வலிமையும் குணக்குல எளிமையும் உதவுவதில் கொடை வள்ளல் பாரிவேர்கள் போன்று திகழ்பவர் தான் நம் கதாநாயகன். அழகின் அரசியாய் குணத்தில் கண்ணகியாய் பொறுமையின் சிகரமாய் குடும்ப வாழ்வில் இலக்கணம் சிறிதும் மறையாமல் அன்போடு மகிழ்வோடு தங்கள் வாழ்வை வாழத் தொடங்கினர். ஆனால் விளையாட்டு இவர்கள் வாழத் தொடங்கியது. அமிர்தத்தில் கலந்த நஞ்சு போல இனிமையான இவர்கள் வாழ்விலும் நஞ்சு எனும் கருப்பாடுகள் நீதி தலைவர்கள் வழியாக வடிவில் ஒருவழித்தது. சூசன்னா நடத்தை கட்டவள் என்ற படிச்சொல்லு ஆளாகிறார். இவ்வழியிலிருந்து இறைவனை துணையாய் சூசன்னா எவ்வாறு விடுதலை பெறுகிறார் என்பதுதான் நாடகத்தின் மையப்பொருள். விவிலியத்தில் தானியேலின் இணைப்பு நூலிலிருந்து எடுக்கப்பட்டு இளைஞர்களால் தயாரிக்கப்பட்டு பெருமையுடன் வழங்க இருக்கும் நாடகத்தின் பெயர் சூசன்னா. கிறிஸ்துவில் மணமகனாகிய யோவாகும் மணமகனாகிய சூசன்னாவும் திருமணம் என்னும் திருவருட் சாதனம் வாயிலாக இணைய இருக்கும் நேரத்திலே இவர்களுக்காக ஜெபிக்க நாம் நம்மை தயார்படுத்துவோம்.
இம்மணமகனார் மனநிறைவு கொண்டவரும் இம்மணமகளோ குணபதியாய் விளங்க செய்தருடும் ஆதி முதலும் மகிழ் தருகடாய் புனிதருடன் இவரோடும் சேர்ந்து அடிவில்லாத பேறு பலன்களில் நாங்கள் அருள்களின் தருடும் நம் ஆண்டவராய் இயேசு மெசியாவின் அருள் எங்களிலும் உங்களிலும் என்றென்றும் இருப்பதாக. கிறிஸ்துவாகிய மணமகன் திருச்சபையாகிய மணமகளை மோதிரத்தால் மனம் செய்து கொண்டது போல இம்மணமக்களின் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மோதிரத்தை ஒருவரை ஒருவர் மாற்றி தங்கள் மன உறவை உறப்பித்துக் கொள்கின்றனர். வானவும் மையவும் படைத்தவராகிய ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக இந்த மணமக்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாமும் இம்மகிழ்ச்சியான நாளை திராட்சை ரசத்துடன் கொண்டாடலாம். இதோ மணமக்கள் வருகிறார்கள். அவரை எதிர்கொள்ள அனைவரும் செல்வோம். நான் கண்டே வாழ்வு மலர கண்டே ரெண்டு மனங்கள் மகிழ கண்டே இன்பக் கனவொன்று நான் கண்டே. உங்கள் இல்வாழ்க்கை மகிழ்ச்சி உருடமாக இருக்க வேண்டும். உறவில் உள்ள அன்பாய் வரவாடுங்கள். நம் இறைவனை என்றும் மறவாமல் அவர் துணையை நாடுங்கள். 16 செல்வம் பெற்று பல்லாண்டு காலம் நலமோடு வாழுங்கள்.
ஒரு வாரத்தை அவரிடம் பேசிட்டு செல்லலாம். பேசிட்டு போலாம்டா. தலைவரே, உங்களை பார்ப்பதால் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். அமருங்கள். தலைவர், நாங்கள் உங்கள் தேனிலவில் கட்டணம் ஒன்றும் ஆகவில்லை அல்லவா? இல்லை, நீங்கள் என் தோழர்கள் தானே. இவர்கள் என் தோழர்கள் மட்டுமல்ல, நீதி தலைவர்களும் கூட. ஓ, அப்படியா? அனைவரையும் வணங்குகிறேன். என்ன விஷயம் சொல்லுங்கள். அனைவரை வணங்குகிறேன். எங்கள் பிரச்சனைக்கு தீர்வு வேண்டும். எந்த பிரச்சனை சொல்லுங்கள். இவள் விபச்சாரம் செய்கிறாள். பல குடும்பங்களின் கண்ணீருக்கு இவள் காரணமாகிறாள். இவளுக்கு தகுந்த தீர்ப்பளியுங்கள். இவளுக்கு வழங்கும் தீர்ப்பு இங்கு குற்றம் செய்யும் பலருக்கும் ஒரு பாடமாகவே. சரிதான். இவளை நகரத்திற்கு வெளியே கொண்டு சென்று கல்லால் கொல்லுங்கள். தோழர்களே, நாங்கள் சென்று வருகின்றோம். சரி தலைவரே, சென்று வாருங்கள். நீதி தலைவர்களாக இருந்து மக்களை வழிநடத்த வேண்டிய மூப்பர்கள் வாயிலாக பாபிலோனுக்கு இவ்விதமாக ஒழுக்கக்கேடு வந்தது. அவர்கள் விண்ணக இறைவனை நினையாதவாறும் நீதி தீர்ப்புகளை கருதாதவாறும் நெறி தவறி சென்று இதோ சூசன்னா மேல் காதல் கொள்ளத் தொடங்கினார். என்ன ஒரு அழகு சூசன்னா. அவளை பார்த்த நாள் முதல் எனக்குள் ஏதோ ஒரு மாற்றம். அவள் நினைவுகள் தான் என் துளைத்ததே. ஆனால் நம் தலைவரின் மனைவி என்று நினைத்து அவளை மறக்கவும் முடியவில்லை. ஆனால் திருமணமானவள் என்று நினைத்து அவளை வெறுக்கவும் முடியவில்லை. ஆனால் சூசன்னாவை எப்படியாவது நான் காதலித்து அடைய வேண்டும். ஆனால் எப்படி அவளை காதலிப்பது? அவளிடம் எப்படி என் ஆசையை வெளிப்படுத்துவது? யோசனை எதற்கும் என் நண்பனிடம் கேட்டு பார்ப்போம். அவன் எனக்கு உதவி செய்யாமல் இருப்பானா? யோவாக்கியம் இருக்கும் இடத்தில்
நான் இருந்திருந்தால் சூசன்னா என் மனைவியாயிருப்பாள். என் ஆசை கனவு நிறைவேறி இருக்கும். சூசன்னா, சூசன்னா, சூசன்னா. வா நண்பா, நண்பா, என்னடா நடனமாடு? ஒரு வைத்தியம் பிடித்திருக்குமோ? என்னடா இன்னும் புரியவில்லையே. என்னையா கொல்ல பார்க்கிற? என்னடா பகல் கனவு காண்கிறாயா? ஐயோ கனவா? அப்போ சூசன்னா என்னடா ஒரே யோசனையாக இருக்கின்றாய்? ஐயோ ஒண்ணு இல்லடா. சூசன்னாவை மணந்த யோவாக்கி உண்மையிலே ஒரு அதிர்ஷ்டசாலிதான் இல்ல? ஆமா, நீ இப்போது எதற்கு சூசன்னாவை பற்றி பேசுகிறாய்? சூசன்னா மாதிரி ஒரு அழகான பொண்ணு நான் பார்த்ததே இல்லடா. ஆஹா, சைத்தான் நம்ம தோளிலே யார் ஆரம்பிச்சிடுச்சே. ஏய், என்னடா சொன்ன? ஏய், இல்லடா, ஒன்றுமில்லடா. இல்ல, எனக்கு எனக்கு ஒரு உதவி வேண்டும். என்ன உதவி? கேளுடா நண்பா. அது அது எப்படி சொல்லடா, நீ என் நண்பன் அல்லவா? சூசனாவை 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 நான் விரும்புகிறேன். அவளை அடைய ஏதாவது வழி சொல். வேண்டாம் நினைக்கிறேன். ஏமா எனக்கு இவ்வளவு கோபம்? சூசன்னாவை பார்த்த நாள் முதல் நான் அவளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த இடத்தில் நீயும் அவளுக்காக வருகின்றாய். அவளை பற்றிய நினைவுகள் அனைத்தும் மறந்துவிடு. சூசன்னா எனக்கு மட்டும்தான் அவளை யாருக்காகவும் நான் விட்டு தரமாட்டேன். சூசன்னா எனக்கு தான். சண்டை போடுவது எவ்வித பயனுமில்லை. என்னோடு சதுரங்கத்தில் போட்டியிட நீ தயாரா? என்ன சதுரங்கத்தில் போட்டியிடுவதா? சதுரங்க போட்டியில் நான் வென்று விட்டால் நீ அவளை விட்டுவிட வேண்டும். அதே மாதிரிதான் போட்டியில் நான் வெற்றி அடைந்தால் நீ சூசன்னாவை விட்டுவிட வேண்டும். பார்க்கலாம், மோதி பார்த்துவோம்.
இதுதான் உன் முடிவு. பகல் கனவு காணாதே. சிலரோட கனவு பலிக்கலாம், சிலரோட கனவு பலிக்காமல் போகலாம். இங்கு யார் கனவு நிறைவேறும் என்று பார்ப்போம். முடிஞ்சுதான் கதை. இனி சூசனா எனக்கு தான், எனக்கு மட்டும்தான் சொந்தம். நீ சதுரங்க போட்டியில் வென்று விட்டால் சூசன்னாவை வென்றதாக அர்த்தமில்ல. உனக்கு முன்னால் நான் சூசன்னாவை அடைவேன், அடைந்தே தீர்வேன். ஆனால் எப்படி? சூசன்னாவை பற்றியா என் ஆசை கனவுகளை எல்லாம் ஒரு நிமிடத்தில் தூக்கி எறிவதா? இல்லை, இல்லை. சூசன்னா தனிமே இருந்தா என் ஆசை அவளிடம் வெளிப்படுத்தலாம். ஆனால் எங்கே? சூசன்னா அவள் தோட்டத்துக்கு வரும் வழியில் என் ஆசை கனவுகளை வெளிப்படுத்தலாம். சூசனா நாளைக்கு தோட்டத்தில் வரும் பொழுது என்னுடைய ஆசையை, என்னுடைய காதலை அவளிடம் எப்படியாவது சொல்லிவிட வேண்டியதா? அந்த முட்டாள் பையன் இப்போ வீட்டுல போய் சேர்ந்திருப்பான். நான் இப்போது வீட்டில் போய் சேர்ந்திருப்பேன் என்று அந்த லூசு நண்பன் நினைத்துக் கொண்டிருப்பான். அவன் மேல ஒரு கண்ணு இருக்கத்தான் செய்யும். என்ன இருந்தாலும் சரி, இன்னைக்கு சூசன் அவனை எப்படியாவது என் காதலை சொல்லிவிட வேண்டியதான். நான் சதுரங்க போட்டியில் தோல்வியை கண்டாலும் என் வாழ்க்கை லட்சியத்தில் தோற்றுவிட மாட்டேன். இன்று சூசன்னா தோட்டத்துக்கு வரும் வழியில் என் ஆசையை அவளிடம் வெளிப்படுத்துவேன். வாயில் கதவு எல்லாமே மூடி இருக்கிறது. நான் தோட்டத்துக்குள் எப்படி போவது? மதில் தாண்டிட வேண்டியது.
தோட்டத்துக்குள் யாரும் இல்லை. இதுதான் எனக்கு சரியான சந்தர்ப்பம். இன்றைக்கு எப்படியாவது சுசன்னா பூந்தோட்டத்துக்குள் வருவாள். பொழுது என் ஆசையை அவளிடம் வெளிப்படுத்தலாம். ஆனா இந்த மரத்துக்கு பின்னால் மறைந்திருப்போம். மதில் கொஞ்சம் பெருசாதான் இருக்கு. இந்த பெருசான மதில நினைச்சு சூசன்னா விட்டு விட முடியுமா? எப்படியாவது தாண்டி விட வேண்டியதான். ஒரு கை பார்த்துடுவோம். சகுனமே சரியில்லையே. சூசன்னாவை அடைய இவ்வளவு கஷ்டப்படணுமா? யாரோ இங்கே எனக்கு தெரியும் நீ இங்கு வருவாய் என்று. விளையாட்டில் தான் தோல்வியடைந்து விட்டால் சூசன்னாவை விட்டு விடுவதாக சொன்னாய். பிறகு ஏன் இங்கு வந்தாய்? வெளியே போ. இவனை எப்படியாவது நம்ம பக்கம் இழுக்கணுமே. என்ன யோசிக்கிறான்? நண்பா, டேய் நண்பா, நண்பா, டேய் நண்பா, டேய் உனக்கு சுல்தானே எவ்வளவு ஆசையோ அதே போல்தான் எனக்கும். நாம் இருவரும் இணைந்து நின்றோம் என்றால் நினைத்ததை எளிதில் சாதிக்கலாம். என்னடா சொல்கிறாய் நண்பா? நீ சொல்வதும் சரிதான். நாம் இருவரும் இணைந்து செயல்பட்டால் வேலை எளிதாகிவிடும். சரி நண்பா, நாம் இணைந்து செல்கிறோம். ஆடா வருகிறார் போல் தெரிகிறது. ஓடி வந்துடுவோம். நான் மறைவோம். அவளுடன் சோர்ந்து போயிருக்கிறது. எப்படி சோர்வு வராமல் இருக்கும்? ஒரே விருந்து உபசரிப்பு தானே. தலைவியே, நீ போய் உன் தலைவரோடு கூறும். இந்த அளவிற்கு ஒவ்வொரு நாளும் விருந்து ஏற்பாடு செய்ய வேண்டாம் என்று. அவரது சந்தோஷம்தான் என்னுடைய சந்தோஷம். சரி, நான் கொஞ்சம் இளைப்பாறுவேன். நீங்கள் வாயிலை முடிவிட்டு செல்லுங்கள். சரி, நாங்கள் போய் வருகிறோம். அழகான உலகம் அசைந்தாடும் உயிர், அன்பில் விளைந்த கனிகள், அகலான இதயம் சுடரான வாழ்வு தெய்வமுந்தனில். என்ன ஒரு அழகு! சொன்னா நீங்கள் எப்படி வந்தீர்கள்? வாய்க்கதவு மூடவில்லையா? வாயில் கதவு மூடியிருந்தாலும் மனை தாண்டியும் உள்ளே வரலாம். பொதுவாக அந்நிய உள்ளே வருவது. உங்களுக்கு என்ன வேண்டும்? எங்களுக்கு நீதான் வேண்டும். உன்னுடைய காதல் தான் வேண்டும். சீ, பாருங்கள். நீங்களே கணவரின் நண்பர்கள். உங்களோட எனக்கு மரியாதை உண்டு. எங்களுக்கு தேவை
மரியாதை அல்ல, உன்னுடைய காதல் காதல் மட்டும்தான். இதோ இதோ பார் சுசன்னா, இன்று இன்று எங்கள் ஆசைக்கு கட்டுப்பட்டுதான் ஆக வேண்டும். இல்லை என்றால் உன்னை ஒரு பெரும் சிக்கலில் மாட்டி விடுவோம். நான் பெரும் சிக்கலில் மாட்டிக்கொண்டு உங்களுக்கு இணங்கினால் எனக்கு கிடைப்பது சாவு. இணங்காவிட்டால் உங்களிடமிருந்து தப்ப முடியாது. ஆனால் நான் ஆண்டவர் முன்னிலே பாவம் செய்ய மாட்டேன். அப்படி என்றால் நீ எங்கள் ஆசைக்கு கட்டுப்பட மாட்டாய், இல்ல? உனக்கு இவள் கூடவளா? எவ்வளவு திமிரா? நீதி தலைவர்களே, உங்களுக்கு இங்கு என்ன வேலை? நாங்கள் இங்கு வரவில்லை என்றால் ஒரு பெரிய தவறு நடந்திருக்கும். அப்படி என்ன தவறு நடந்திருக்கும்? இவள் தோட்டத்தின் நிறுவனோடு பிரச்சாரம் செய்வதை எங்கள் கண்ணால் நாங்கள் பார்த்தோம். எங்கள் பொய் சொல்கிறார்கள். எங்கள் தலைவி அப்படிப்பட்டவள் அல்ல. அதற்கு வேறு யாரையாவது பாருங்கள். யார் இவளா? அதோ அந்த மரத்து காசையை பாருங்கள். ஒருவன் மழை தாண்டி ஓடுகிறான். இந்த துணி நல்ல பெண்கள் அணிவது. இது உங்களுக்கு தேவையில்லை. பணிபடுவதை நிறுத்துங்கள். அப்படி என்றால் நாளை விசாரணை வரட்டும். விசாரணையில் பார்ப்போம். பார்ப்படுவோம். அனைத்து ரகசியங்களை அறிந்தவரே, தாயின் கருவில் உருவாகும் முன்னரே என்னை அறிந்தவரே, எனக்கு எதிராக வரை பொய் சாட்சியில் இருந்து என்னை காப்பாற்றிவிடும். உன் கரங்களில் என்னை ஒப்படைக்கிறேன். நம் தலைவி உமக்கு எதிராக அங்கு பாவம் செய்கிறார். என்ன? அவள் தோட்டத்தில் ஒருவனோடு கோச்சாரம் செய்வதை எங்கள் கண்ணால் நாங்கள் பார்த்தோம் தலைவரே, பார்த்தோம். எனக்கு துரோகம் செய்ய உன்னால் அப்படி முடிந்தது. விசாரணையில் நீருமே குற்றமற்றோடு நிரூபித்தால் நானும் நம்புகிறேன். நாளைதான் என்னை தீர்ப்பிடுகிறார்கள். ஆனால் நேரத்தை என்னை கொன்று விட்டீர்கள். மாறு.
இவள் மீது சுமத்தப்பட்ட குற்றம் தெளிவுபடுத்தப்பட்டது. நியாய தீர்ப்பின்படி ஒரு முறை கூட கேட்கிறோம். சூசன்னா, உனக்கு ஏதாவது சொல்ல வேண்டி இருக்கிறதா? என்ன சொல்லு? இவள் மறைவானவற்றை நீர் அறிகிறீர். நிகழும் முன்பே எல்லாம் உமக்கு தெரியும். இவர்கள் எனக்கு எதிராக போய் சாட்சி சொல்லியுள்ளனர் என்பது உமக்கு தெரியும். எனினும் இதோ நான் சாக வேண்டி இருக்கின்றது. இவள் சொன்னதை திரும்ப திரும்ப சொல்கிறாள். காலம் பண் வந்தது. உடனே இவளுக்கு தீர்ப்பு வழங்குங்கள். இது இதுவே இவரை நகரத்திற்கு வெளியே கொண்டு சென்று கல்லால் என்று கொள்ளுங்கள். இந்த பழப்பு தேவையா? இந்த பழப்புக்கு வேலை தூங்கி சாவலாம். இதெல்லாம் நம்ம தலை விதி. என்ன இறைவாக்கே வருகிறார். என்ன இறை மறுக்கிறதா? இப்படி கட்டக்கூட யாருக்கு துணிச்சல் வந்தது? இதை கட்டியவர் யாரோ அவரே அவள் கட்டு. அங்கே என்ன பார்வை? அவிழ்த்து விடு. சொல்லு மகளே, நேற்றிரவு கதறி எழுது நீதானா? நேற்றிரவு அழுதது உண்மைதான். ஆனால் என் அழுகை யாரும் கேட்கவில்லை. உள்ளத்தை சூதிக்கின்ற கடவுள் உன் அழுகையை கேட்டார். அவர்தான் என்னை இங்கே அனுப்பியுள்ளார். சொல், என்னது நடந்தது? நேற்று மதிய வேளையில் நான் பூந்தோட்டத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தேன். அவள் கூறிய நேரத்தில் அவள் காவலன் அங்கு வந்திருந்தாள். நாங்கள் எங்கள் கண்களால் பார்த்தோம். தன் தோழிகளை அனுப்பி வைத்தாள். சரிதானே? சரிதான். ஆனால் இது சூசன்னாவுடைய பூந்தோட்டம். இங்கு சூசன்னா தனிமையில் இருப்பதுண்டு. வேறு யாரும் இங்கு வருவதில்லை. சூசன்னா, நீ என் தனிமையில் இருக்கின்றாய். நான் அங்கு தனிமையில் அமர்ந்து ஜெபிப்பதும் உண்டு.
கனவு காண்பதும் உண்டு. நெருப்பாடி கனவுகள் தானே கனவுகள் என்பது உமக்கு எப்படி தெரியும்? அப்படி என்றாலும் சொல் சொல் அவன் இருப்பவர்கள் இல்லை என்றால் வீரியம் சூசன்னாவின் பூந்தோட்டத்துக்குள் சென்று நாங்கள் நீதி தலைவர்கள் நாங்கள் ஒரு காலம் செய்ய மாட்டோம், நினைக்கவும் மாட்டோம். ஆமா ஆமா, நாங்கள் நீதி நினைத்தவரானவர்கள். அதனால் தான் நீங்கள் போகக்கூடாத இடத்திற்கு போனீர்கள், காணக்கூடாதவற்றை காணவும் செய்தீர்கள். சரி, 6வது கட்டளையை மீறுவதற்கு குறைந்தது 2 பேராவது வேண்டும். அப்படி என்றால் இன்னொரு வரந்து அவன் எங்களை ஏமாற்றி ஓடிவிட்டான். அதற்கு ஏதாவது சாட்சியங்கள் உண்டா? நீங்கள் சாட்சிகளா? இல்லை, நீதித்தலைவர்களா? ஆனா நாங்களே சாட்சிகளும் நீதித்தலைவர்கள். உள்ளத்தை சோதிக்கின்ற கடவுள் என்னோடு பேசுகிறார். உண்மை அறிய உங்களை விசாரிக்க வேண்டும். என்ன? உங்களில் ஒருவர் விலகி நில்லுங்கள். விசாரணையா? இல்லை, நீ போ. நான் பார்த்துக் கொள்கிறேன். சூசன்னாவை அவள் காதலுடன் எந்த மரத்தின் அருகாமையில் நீ பார்த்தாய்? அது ஒரு விழாமரத்தின் அடியில். நீ நன்றாக போய் சொல்கிறாய். அதுவும் தலைமையிலே விழும். ஏனெனில் இறைவன் தூதர் கடவுளிடமிருந்து தீர்ப்பை பெற்றுவிட்டார். 2வது சாட்சியை வர சொல்லுங்கள். யூலாவுக்கல்ல, கனானியனுக்கு பிறந்தவன். அழகு உன்னை மயக்கிவிட்டது, உன்னை நெறித்தவர் செய்துவிட்டது. சரி, சூசன்னாவை அவள் காதலுடன் எந்த மரத்தின் அருகாமையில் பார்த்தார்? மரமா? அங்கே என்ன பார்வை? அது ஒரு கருவேல மரத்தடியில். இங்கிருந்தால் நம் உயிருக்கு ஆபத்து. ஓடிவிட காத்துக் கொண்டிருக்கிறார். தம் மீது நம்பிக்கை வைப்போருக்கு மீட்பளிக்கும் கடவுள் புகழப்படுவாராக. இவர்கள் செய்த தவறுக்கு வழங்கும் தண்டனை அனைவருக்கும் ஒரு பாடமாக அமையட்டும். எந்த தவறு செய்யாத எங்கள் சூசனாவை குறித்து என்னென்ன பொய் சான்றுகள் கூறினீர்கள். இப்பொழுது கிழிந்தது உங்கள் முகத்திலே. எத்தனையோ இஸ்ரவேல் பெண்களோடு செய்திருக்கிறீர்கள். அவர்களை பயப்பட வைத்து பணியுடன் செய்திருக்கிறீர்கள். ஆனால் சூசன்னாவை மட்டும் உங்களால் பணிய வைக்க முடியவில்லை. பாவம் செய்வதை விட இறப்பதை வேறென்று கருதி அவள் மீது நீங்கள் சுமத்திய பழி இன்று சூசன்னாவை மீது நீங்கள் கொடுத்த தண்டனை உங்களுக்கே திருப்பி வரட்டும். உயிருக்கு உள்ளே கொண்டு சென்று அல்லாஹ் சூசனா, என்னை மன்னித்து விடு. உனக்கு துணையாக இருக்க வேண்டிய நானே ஓரளவு உன்னை தனிமையாக்கிவிட்டு உன்னையே நான் சந்தேகப்பட்டு என்னை மன்னித்து விடு. மறந்து விடுங்கள். இனிமேல் நாம் போர் உயிருமாயிருப்போம்.
உருவாக்கி சூசன்னாவின் பேச்சை கேட்டீர்களா? அவள் இஸ்ராயேலில் முத்தை பாதுகாத்து வைக்கவில்லை என்றால் திருடன் திருடிக் கொண்டு செல்லத்தான் முயற்சி